2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரதான் போகுது. விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியா ஐயோ சரி சரி. திமுகவுக்கு மிகப்பெரிய வந்து எதிர்ப்பு இருக்குது. ஐயோ தனிச்சு போட்டிட்டா வெற்றி பெறுவார். அப்படியா? பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு. அப்படியா? அவர் யாருங்க? அவரை தனியாக எங்கன்னா நடந்து போக சொல்லி எத்தனை பேர் அவருக்கு தெரியும் பாருங்க. சும்மா ஏதாங்க அவரெல்லாம் வந்து விற்பனர்கள். அவர்கள் கூற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதற்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கின்ற காலம் இந்த காலம் அல்ல. மக்களை நோக்கி மக்கள் பணியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த காலையில் நான் சாதாரண மாவட்ட செயலாளர் என்று எனக்கு இன்றைக்கு இருக்கின்ற நிகழ்வு 20 நிகழ்வுகள். நான் தற்போது உங்களை பார்ப்பது 3வது நிகழ்வு. காலையிலே ஸ்ரீராம ஜெயம் போட்டுவிட்டு ஸ்ரீராம திருக்கோயிலுக்கு குடமுழுக்கை முடித்துவிட்டு 2வது இடமாக இந்த அமுத கரங்கள் நிகழ்ச்சியை நிறைவேற்றிருக்கின்றோம். தொடர்ந்து மருத்துவ முகாம், தொடர்ந்து விளையாட்டு போட்டி, இப்படி என்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கொண்டிருந்தது. மக்களோடு பயணிக்கின்ற இந்த இயக்கத்தை மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்ற எங்கள் முதல்வரை 2026ஆம் ஆண்டும் இது போன்ற எத்தனை சதிவலைகள் பின்னப்பட்டாலும் அனைத்தையும் அறுத்தெறிந்து மீண்டும் தமிழகத்தின் முடிசூடா மன்னனாக எங்கள் முதல்வர் அரியணையை அலங்கரிப்பார். கோயில் திருவிழாக்களின் அழைப்புதல்ல ஜாதி பெயரும் சமூக பெயரை இடம்பெறுவது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து நிச்சயமாக எங்கள் முதல்வருடைய கொள்கையும் அதுதான். எல்லோருக்கும் எல்லாம், அனைவரும் சமம். இதைத்தான் நாங்கள் அனைத்து ஜாதியில் அர்ச்சராகலாம் என்ற நிலைப்பாட்டினை எடுத்த முத்தமிழறிஞர் கலைஞர், மாண்புமிகு மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுத்தறிவு பேராளன் பெரியார் அவர்களுடைய கொள்கைகளை அவர் நெஞ்சிலே தைக்க முல்லை நீக்கியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர். எங்களுக்கும் அந்த கொள்கையில் எங்கள் முதல்வருக்கும் உடன்பாடு உண்டு. தேர்தல் வரும்பொழுதெல்லாம் வரும் சீமானை அசிங்கப்படுத்துறதுக்காகவே விஜயலட்சுமி கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆயுதமாக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அவர் தாங்க அவங்கள பயன்படுத்தினாங்க, நாங்கள் எங்கேயோ பயன்படுத்துகிறோம்.